வணக்கம். சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு சிக்கன் பிரியாணியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல போட வேண்டியது தாளிப்புக்கான பொருட்கள் இது எல்லாமே: புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு லெமனு, காஷ்மீரி சில்லி பவுட்ரு, தேவையான அளவு உப்பு, 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கணும். அவ்வளவுதான். முதல்ல எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே உங்கள் எல்லாருக்கும் இது தெரியும், பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது ஸ்டாரு, எல்லாத்தையும் போடுறேன். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாவையும் சேர்க்குறேன். கொஞ்சம் புதினாவை இதோட சேர்க்குறேன். நல்ல வாசனை வருது. இப்போ வெங்காயத்தை இதில் சேர்க்க வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக அது வர்றதுக்கு வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். இந்த அளவுக்கு அது சவந்த உடனே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை போட்டணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை கலராக இருக்கிறதுக்கு காரணம், அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை கூட சேர்த்து அரைச்சிருக்கேன். அது டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். சவந்த உடனே இது கூடயே நம்ம தக்காளியை போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இந்த தக்காளியை போட்டுடணும். இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு வதங்கணும். நல்லா வதங்கியிருக்கு. இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லிக்கு அடுத்தபடியாக நம்ம அளவாக எடுத்து வைத்த காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக, தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ. நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். நான் கறிக்கும் தேவையான அளவுக்கு உப்பை கூட சேர்க்குறேன். இப்போ எல்லாம் சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம சிக்கனை போட்டு ஒரு வதக்க போகிறோம்.
சிக்கனை கொஞ்சம் வெள்ளை ஆகிற வரைக்கும் ஓரளவுக்கு வதக்கணும். நான் 4 அழாக்கு, அதாவது 800 கிராம் அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். கொஞ்சம் வதங்கணும். அது கொஞ்சம் கறி வந்து கொஞ்சம் வெள்ளை நிறமாக மாறணும். அது வரைக்கும் நல்லா கறி கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி தண்ணியோடு இந்த கறியும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அப்போ அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு நடுவில் போடலாம். இப்போ அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். அழகுக்கு 1.5 அழகு தண்ணி ஊற்றணும். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். 4 அழகுக்கு 6 டம்ளர் தண்ணி நான் அளந்து வச்சுருக்கிறதுனால அப்படியே ஊற்றுறேன். நல்லா ஒரு கலரிட்டு இதில் இப்போ திருப்பி கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் இல்லை கூட கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து ஒரு கொதி வந்த பிறகு அரிசி போடணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். நான் ஏற்கனவே 10 நிமிஷம் முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டேன். இப்போ அரிசி போட்டுடலாம். அரிசி போட்ட பிறகு ரொம்ப எல்லாம் கலரக்கூடாது, மீடியமாக தான் கலரணும். இப்போ இதில் கடைசியாக அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஒரே ஒரு லெமன் ஜூஸ் ஊற்றிடுறேன். ஒரு கலரு. கடைசியாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகிறதுக்கு கொஞ்சோண்டு புதினா. சீக்கிரமாக பிரியாணி ரெடி. நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும். சரி, இப்போ நம்ம பிரியாணி திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரெடி, பிரியாணி ரெடி. பாருங்க, நல்ல டேஸ்டான சுவையான நல்ல பிரியாணி, சிக்கன் பிரியாணி. சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி.